யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டேஸ்ட் இஸ் ஈஸி ஹியர். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ப்ரெட் அல்வா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த ப்ரெட் அல்வா செய்யறது நான் 5 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பீஸ் மட்டும் இது கூட சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே பவுடராக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு தவா வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். நெய் காயிட்டோம். பாருங்கள், நெய்யெலாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ப்ரெட் பீஸை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் நீங்கள் இது வந்து பண்ணணும். இதான் நெய்யோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ப்ரெட் பீஸ்லாம் ஃபுல்லாக நெய்யோடு சேர்ந்துருக்க மாதிரி கலர் விட்டுருங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கிளறி விட்டால் தான் இது மாதிரி ஆகும். இப்போது நான் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாதி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கிளறி விடுங்க. இதோட சேர்த்து ஃபஸ்ட் ஒரே தடவையே வந்து பால் சேர்க்க வேணாம், 2 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா கிளறி விடுங்க. கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காமல் கிளறி விடுங்க. கட்டி இருந்துச்சுன்னா ப்ரெட் அல்வா நம்மளுக்கு கரெக்டாக வராது. உங்களுக்கு பால் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பால் மறுபடியும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா இருக்கணும் உங்களுக்கு, கட்டி இல்லாமல். நான் இன்றைக்கி இந்த ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இலகி வரும். இது நீங்கள் அப்படியே கிளறி விடுங்க, கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பபுள்ஸாக எழுந்து. இப்போ இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம். நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அப்படியே ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வரும். டேஸ்ட்டுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா அப்படியே கிளறி விடுங்க. மில்க் மேட் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாகும். நீங்கள் இப்படி கிளறி விட்டுருங்க, ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கிளறினா தான் உங்களுக்கு இது மாதிரி பாருங்கள் வரும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே கரெக்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அல்வா வந்து ரெடியானதாக அர்த்தம். ஒட்டக்கூடாது. ஒட்டுற மாதிரி இருந்தால் மறுபடியும் நீங்கள் மூடி வச்சு இது மாதிரி ஆகிற வரைக்கும் செய்யுங்க. ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் முந்திரி வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா ஒன்றாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்மள அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சுவை இங்கு